உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார், நாளைக்கு நான் கோர்ட்ல சப்மிட் பண்ணிடுறேன். நாளைக்கு 10 மணிக்கு ஹியரிங் கிடைக்கிற மாதிரி நான் கேட்கறேன். 2 பேரும் ஒன்னா வாழ சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டா போதும், மியூச்சுவல் டைவர்ஸ் கிடைச்சிரும். நாளைக்கு கோர்ட்ல பார்க்கலாம் சார். அப்ப நான் வர்றேன் சார். தனா, நீ உள்ள போ. அவளுக்கு என் கூட வாழ விருப்பம் இல்ல. அவளோட லைஃப்ல இருந்து நான் போறதுதான் தனாக்கா நான் செய்யற நல்லது. டேய், கோவத்தை கலப்பாத. நான் சொல்றது புரியலையா உனக்கு? அவ உன்னை லவ் பண்றா, உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறா. ஆனா அதுக்கு பெரியப்பா சம்மதம் வேணும்னு நினைக்கிறா. கொஞ்சம் வெயிட் பண்ணு, பெரியப்பா மனச மாத்திடலாம். அவர் மனசை மாத்தணும்னா நடந்த உண்மையை சொல்லணும். அது இன்னைக்கு நம்மளால முடியாது. ஏன்னா என்ன மாமா புரிஞ்சுக்கணும்லாம் நினைக்கல. என்ன படிக்க வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே அவர்தான். அவர் பொண்ணு லைஃபை நான் காப்பாத்திட்டேன். எனக்கு அது போதும். என்னை வளர்த்த இந்த குடும்பம் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். நான் தனாவை விட்டு போறதுதான் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னா அதை நான் முழு மனசோட பண்ண ரெடியா இருக்கேன். ஏண்டி இப்படி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? உன் அப்பாவும் நானும் வாழ்ந்து முடிச்சிட்டோம். ஆனா இப்பதான் நீ உன் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்க. தனா, இப்ப கையில கிடைச்ச நல்ல வாழ்க்கைய தவற விட்டுட்டா அப்புறம் எப்ப நினைச்சாலும் அது திரும்ப கிடைக்காதுடா. பரவாயில்லம்மா, எனக்கு அப்பாதான் முக்கியம். கதிர், சொல்றத புரிஞ்சுக்கோ. நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கோ. நாங்க 2 பேரும் பெரிய நோன் இருக்கு. அதை யாராலையும் மாத்த முடியாது. ப்ளீஸ் என்ன ஃபோர்ஸ் பண்ணாத. பெரியம்மா, தனா என்ன சொன்னா? அவன் நம்ம சொல்ற எதையுமே கேக்குற நிலைமையில இல்ல மாயா. கதிரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அவங்க சந்தோஷமா வாழணும்னு தானே நாம இவ்ளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளவு போராடணும். இப்ப எல்லாமே வீணா போக போது மாயா. இல்ல பெரியம்மா, தனா பெரியப்பாவுக்காக அவ வாழ்க்கைய தியாகம் பண்றா. அதான் கதிரும் தனாவுக்காக விட்டுட்டு போறேன்னு சொல்றான். இவங்க 2 பேரும் பிரிய கூடாது. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, கடவுள் நல்லவங்களை சோதிக்க மாட்டாருன்னு. கண்டிப்பா கடவுள் தனா கதிரை சேர்த்து வைப்பாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க பெரியம்மா. கதிர், தனா மனசுல நீ இருக்கன்னு ஏன் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? மாயா, நீ ஏன் திருப்திக்காகலாம் சொல்லாத. விடு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு நான் தனியாவே வந்திருப்பேன். இதை பேசதான் நீ என் கூட வந்தியா? நீ சொல்ற மாதிரி அவளுக்கு என் மேல லவ் இருந்திருந்தா அவள் டிவோர்ஸ்க்கு ஓகே சொல்லிருக்கவே மாட்டா. அவளுக்கு இப்பவும் என்னை விட அவ அப்பாவோட வார்த்தை தான் பெருசுன்னு நினைக்கிறா. அவளோட ட்ரீமுக்கு மாமா சப்போர்ட் பண்றாரு. எனக்கு அது போதும். அவ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதெல்லாம் சரிதான். ஆனா அவ மனசுல நீ இருக்க. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். நீ அவளை விட்டுட்டு போயிடாத கதிர். தனா மனசுல நான் இருக்கேனான்னு உனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. இல்லடா, அவ உன்னை ரொம்ப லவ் பண்றா. அது உனக்கே புரிய மாட்டேங்குது. எனக்கு புரியாமலே இருக்கட்டும், விட்டுரு. இனிமே அதை பத்தி பேசாத. மேடம், நீங்க போகலாம். வா. டாக்டர். எஸ், உள்ள வாங்க. நர்ஸ், அவங்க கட்ட பெறீங்க. கதிர், அவ மனசுக்குள்ள நீ இருக்கடா. அத சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கா. அத நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இல்லாத விஷயத்தை கற்பனை பண்ணி பேசாத மாயா.
நான் கொடுக்குற மெடிசின்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. இப்படி பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கலையேடா. நான் என்ன பண்ணுவேன்? ஸ்டெயின் பண்ணாதீங்க. 2 டேஸ் கழிச்சு வந்து பாருங்க. சரிங்க டாக்டர். நீ ஏன் என்னை விட்டு போயிட்டியே? இனி எனக்கு யாருடா இருக்கா? இப்படி பார்க்கவாடா நான் உன்னை வளர்த்தேன். எத்தனை நாள் பார்க்காம இருந்து இப்ப உன்னை பார்த்தனேடா. நான் சண்டை போட்டு இத்தனை நாள் உங்ககிட்ட நான் பேசாம இருந்துட்டேனே. இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா உன்னை நான் தனியா விட்டுருக்க மாட்டேனே. என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டியேடா. ஹலோ தானா, மாயாக்கா, சொல்லு மாயாக்கா. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நானும் கதிரும் வர வழியில என்னாச்சு? ஒரு ஆட்டோ மோதி கதிரை இடிச்சிருச்சு. இப்ப கதிர் ரொம்ப சீரியஸா இருக்கான் தானா. என்ன சொல்ற மாயாக்கா? இப்ப எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். டாக்டர் வந்து இப்ப காப்பாத்த முடியாதுன்னு சொல்றாரு. என்ன மாயாக்கா இப்படி சொல்ற? ஆமா தானா, ப்ளீஸ் தானா, நீ ஃபாஸ்டா வா தானா. சரி சரி, நீ வை, நான் இப்பவே வரேன். உன்னை எப்படி பார்க்கவா நான் வந்தேன்? உன் கூட வாழணும்னு நான் ஆசைப்பட்டேனே. நான் உன்னை லவ் பண்றேன் கதிர். உன் கூடவே லைஃப் இருக்கணும்னு நினைச்சேன். இது எதையுமே நான் உன்கிட்ட சொல்லாம விட்டுட்டேனே. என்ன மன்னிச்சிருக்காது. என் மனசு முழுக்க நீதான் இருக்க கதிர். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.